ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அப்பள குழம்பும் முட்டை பொரியலும் தான். காலையில் இன்றைக்கி அப்பள குழம்பு வைக்கணும்னு பிள்ளைங்க நைட்டே வந்து பிளான் போட்டு சொல்லிட்டாங்க. நான் முட்டை குழம்பு வச்சு அப்பளம் பொரிக்கலான்னு சொன்னேன். இல்லை, அப்பள குழம்பு வச்சு முட்டை பொரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுனாலும் ஒன்று தானே, நம்மளோட இது அப்பளமும் முட்டையும், அதை எப்படி வச்சா என்ன அப்படி சொல்லிவிட்டு அப்பள குழம்பு வச்சு முட்டை பொரியல். அப்பள குழம்புக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. நார்மல் புளிக்குழம்பு மாதிரி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி விட்டுட்டு, ஆனால் எக்ஸ்ட்ரா இதில் என்னென்னா தேங்காயும் தக்காளி கொஞ்சமாக சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றணும். குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே வீட்டு மசாலா பொடியை போட்டு வச்சுக்கலாம் அப்பள குழம்பு. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் போட தேவையில்லை. அந்த அரைச்சி ஊற்றுறதுல தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்பளத்தை வறுத்து அப்படியே அதில் போட்டுடலாம். இதில் இந்த மோதிர அப்பளம் போடுறதுக்கு பதில் பாக்கப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த அப்பளம் போட்டால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த அப்பளத்தை விட அந்த அப்பளம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன, குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும். ஏன்னா அப்பளத்துலேயே ஏற்கனவே அப்பளத்துலேயே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ரொம்ப உப்பு போட தேவையில்லை. முட்டை பொரிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி, பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயத்தை அறுத்து போட்டாச்சு. அறுத்து போட்டு வதக்கி விட்டுட்டு 3 முட்டை இருந்துச்சு. 3 முட்டையும் உடச்சி ஊற்றி முட்டை பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலேக்கு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் அப்படின்னு சொன்னேன். எங்களால் முடியவே முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு தோசை ஊற்றி கொடுங்க, இந்த அப்பள குழம்பை வச்சே நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு தனியாக சட்னியெல்லாம் அரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம். சரி, உங்களுக்கு தான் காலையில் சாப்பாடு சாப்பிடணுன்னா உள்ளே இறங்காதே அப்படி சொல்லிவிட்டு பாவமேனு அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே காலையில் சாப்பாடு தான். எனக்கு வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதிகமாக தோசையை விட சாப்பாடுனா ஓரளவு ரொம்ப பிரியமாக இருக்கும்.